ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் இந்த மாதத்துல வரக்கூடிய ஆனி தேய்பிறை சஷ்டி விரதம். இந்த இலை மீது இந்த 2 பொருட்களை வைத்து உங்க வீட்டோட நிலைவாசல நீங்க வைக்கிறதால பணவரவு தாறுமாறாக ஏற்படும். விபரீத ராஜயோகம் உண்டாகும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு என்ன வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள், தடைகள், எதிர்ப்புகள் வரலாம். ஆனா அது எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி நமக்கு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தான் தேய்பிறை சஷ்டி. பொதுவா மாதம் மாதம் வரக்கூடிய வளபிறை சஷ்டி, அதாவது கந்த சஷ்டியை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா தேய்பிறை சஷ்டிக்கும் ஒரு மகா சக்தி இருக்கு. பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய 6வது நாள் தான் இந்த ஒரு தேய்பிறை சஷ்டி. இந்த நாள்ல முருகப்பெருமான் நினைச்சு நம்ம வழிபாடு செய்யும் போது பலவிதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். முதல்ல இந்த தேய்பிறை சஷ்டி ஏன் இந்த அளவுக்கு விசேஷமானது? ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் தேய்பிறை அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள், அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை குறைக்கக்கூடிய காலத்தை குறிக்குது. நம்ம மனசுல இருக்கக்கூடிய பயம், கோபம், பொறாமை, கெட்ட எண்ணங்கள், கெட்ட குணங்கள், நம்மை சுத்தி இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள், சத்ரு பயம், இது எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயங்களா இருக்கக்கூடியது, ஒரு பரிகாரமா இருக்கக்கூடியது இந்த ஒரு தேய்பிறை சஷ்டி. தேய்பிறையில சந்திரன் தேயறது மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா இது எல்லாமே அழியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேய்பிறை சஷ்டி விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். அப்படிப்பட்ட தேய்பிறை சஷ்டி விரதம் இந்த மாதம் நமக்கு ஜூலை 5ஆம் தேதி வந்திருக்கு. அதுவும் ஆனி மாதத்துல வரக்கூடிய சஷ்டி. ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணி 57 நிமிஷத்துக்கு தான் நமக்கு தேய்பிறை சஷ்டிக்கான அந்த சஷ்டி திதி பிறக்குது. அது வரைக்கும் பஞ்சமி தான். அது மறுநாள் திங்கக்கிழமை காலையில 10 மணி 27 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம தூங்கி எழுந்ததுக்கு பிறகு காலையில ஒரு 10:45 11 மணில இருந்தே நமக்கு சஷ்டி திதி தான். ஞாயிற்றுக்கிழமை பகல் 12:01 யமகண்டம் இருக்கு. மாலை 4:30லேருந்து 6 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. இந்த 2 நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல தாராளமா நீங்க தேய்பிறை சஷ்டிக்கான அந்த முருகனுக்கான வழிபாட்டை நீங்க செய்யலாம். காலையில பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா நல்ல நேரம் 7:45லேருந்து 8:45. அப்படி ஒருவேளை காலை நேரத்துல பூஜை பண்ண முடியல அப்படிங்கிறவங்க மாலை 6-7 மணிக்கு மேல கண்ணை மூடிட்டு தாராளமா தேய்பிறை சஷ்டிக்கான வழிபாட்டை செய்யலாம். வளபிறை சஷ்டி அப்படிங்கும்போது வயிற்றுல கூடிய குழந்தை வளரணும், கர்ப்பப்பேறு உண்டாகணும், செல்வ வளம் வளர்ந்துகிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வழிபாடு செய்யலாம். கஷ்டங்கள் தேயணும், கடன் தொல்லை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிறை சஷ்டியில முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமான் ஒரு இனிப்பு பிரியர். கல்கண்டு பால், கேசரி, சர்க்கரை பொங்கல், இது மாதிரி இனிப்புல ஏதாவது நைவேத்தியங்கள் செய்து வைத்து படைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால கூடுமான அளவுக்கு எல்லாருக்குமே ஓய்வு நேரங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு தேய்பிறை சஷ்டி எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து அதோட பலன்களும் மாறுபடும். அதுவும் ஆனி மாதத்துல வரக்கூடிய கடைசி சஷ்டி நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள்ல இந்த ஒரு சஷ்டி வந்திருக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு திதி நட்சத்திரம், ஒரு விரதம் எந்தெந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடும்னு நம்மளோட பல வீடியோஸ்ல பேசியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விரதம் தான் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கக்கூடிய தேய்பிறை சஷ்டி விரதம். ஞாயிற்றுக்கிழமை பொதுவா சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சூரிய பகவான் யாரு? கிரகங்கள்லயே ராஜாவாக இருக்கக்கூடியவர், ராஜ கிரகம்னு அழைக்கப்படக்கூடியவர். 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்ல வலம் வரக்கூடியவர். சூரிய பகவானை வணங்கணும்னா அரசியல் பதவி, அரசாங்க பதவி, உயர் பதவி, ராஜயோகம், செல்வ செழிப்பு, இது எல்லாமே தேடி வரும். நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நீங்க சொல்றதுதான் வாக்கு. உங்க சொல்படிதான் எல்லாரும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மகிமையை ஏற்படுத்தக்கூடியவர் ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான். அதே மாதிரி ரொம்ப நாட்களா தீராத வியாதி இருக்கு, நாள்பட்ட பிரச்சனை இருக்கு, இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவரும் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குரிய சூரிய பகவான் தான். இப்படி ஒரு பக்கம் முருகப்பெருமானுக்குரிய தேய்பிறை சஷ்டி, இன்னொரு பக்கம் ராஜயோகத்தை வாரி வழங்கக்கூடிய சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை. இந்த ரெண்டும் இணையக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல்ல குறைஞ்சது 5 நிமிஷம், அதிகபட்சம் 1 மணி நேரம் நிலைவாசலை வைத்து எடுத்தாலே போதும். எல்லா விதமான செல்வங்களும் எல்லாமே தேடி வரும். அதுல முதல் முக்கியமான பொருள் இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு இலை தான். அந்த இலை வேற எதுவும் கிடையாது, எருக்க இலை. சூரிய பகவான் ஞாயிற்றுக்கிழமை இவங்க 2 பேருக்கும் உகந்த ஒரு இலை எருக்க இலை. சமஸ்கிருதத்துல இந்த எருக்க இலைய அர்க்கா இலை அப்படிங்கிற மாதிரி கூட அழைப்பாங்க. பாவங்களை போக்கக்கூடிய வழிபாட்டு முறை தாந்திரிக முறையில இந்த எருக்க இலைக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குது. அதனாலதான் சூரிய பகவானுக்குரிய அந்த ரத சப்தமி தினத்துல
7 எருக்கலைய தலையில வச்சு குளிக்கணும்னு சொல்றாங்க. அது மூலியமா நம்மளோட பாவங்கள்லாம் விலகுமாம். இப்படி பல மகிமைகள் நிறைந்த எதிர்மறை எண்ணங்களை விரட்டக்கூடிய சக்தி இந்த ஒரு எருக்க இலைக்கு இருக்கு. 2 எண்ணிக்கையில எருக்க இலை. எந்த எருக்க இலையா இருந்தாலும் பரவாயில்ல. அதை எடுத்துட்டு கழுவி சுத்தப்படுத்தி ஈரம் இல்லாம தொடச்சு எடுத்துக்கணும். அடுத்ததா 2 பொருட்கள். அதுல முதல் முக்கியமான பொருள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த அற்புதமான ஒரு தானியம் கோதுமை. ஜாதகத்துல கிரகதோஷங்கள்ல சூரிய கிரகதோஷம் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு கோதுமை நீங்க வைத்து படைக்கும்போது அந்த கிரகதோஷம் படிப்படியாக விலகி ராஜயோகம் ஏற்படுமாம். இன்னொரு விஷயம் தோரம்பருப்பு. தோரம்பருப்பு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய அற்புதமான ஒரு தானியம். இந்த 2 பேரும் யாருக்கு ரொம்ப பிடிச்சது? இந்த 2 பேரையும் நம்ம வணங்கும்போது என்ன கிடைக்கும்? கடன் பிரச்சனை இருக்காது. சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, அது எல்லாமே நிலுவையில இருந்துச்சுன்னா, அது எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த துவரம்பருப்ப ஒரே ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல உங்க வீட்டோட பூஜை அறையில தான் நீங்க தயார் செய்யணும். எடுத்த உடனேயே நிலைவாசல் எடுத்துட்டு போய் வைக்கக்கூடாது. தயார் செய்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த எருக்க இலைய ஒரு சின்ன மணப்பலகை மேலோ இல்ல தட்டு மேலயோ வச்சுட்டு, அதுல ஒரு எருக்க இலை மீது கொஞ்சமா கோதுமையையும், இன்னொரு எருக்க இலை மீது கொஞ்சமா துவரம்பருப்பையும் வச்சுட்டு, முதல்ல அன்றைய தினம் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்ததா தேய்பிரை சஷ்டிக்குரிய அந்த திதிக்குரிய கடவுளாக இருக்கக்கூடிய முருகனை மனசார பிரார்த்தனை பண்ணி, கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, எங்களோட எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரணும். தீராத கடன் பிரச்சனை தீரணும். சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். எந்தவித பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கை நல்லபடியா போகணும்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் கிட்ட இந்த சொந்த வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், திருமண தடை அகலும், குழந்தை பேரை கிடைக்கணும், இது எல்லாத்தையும் நீங்க செவ்வாய் பகவான் கிட்ட முறையிடலாம். கடைசியா சூரிய பகவான், இவர் தான் ரொம்ப முக்கியம். இந்த வழிபாட்டிலேயே ரொம்ப ஹைலைட்டான விஷயமே சூரிய பகவான் வழிபாடு தான் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. முருகப்பெருமானை வணங்கிட்டு நீங்க நேரடியா கூட சூரிய பகவானை வணங்கலாம், தப்பில்ல. சூரிய பகவான் கிட்ட எங்களுக்கு ராஜ யோகம் கிடைக்கணும், போகக்கூடிய இடத்துல நல்ல ஒரு பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கணும், உங்க குடும்பத்துல யாராவது நபர் அரசாங்க வேலைக்கோ இல்ல அரசியல் பதவிக்கோ முயற்சி பண்றாங்கன்னா அது கிடைக்கணும்னு சொல்லி சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு, தீராத நாள்பட்ட வியாதிகள்லாம் தீரணுங்கிற மாதிரியும் நீங்க கோரிக்கை முன்வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த 2 பொருட்களையும் உங்க வீட்டோட நிலைவாசல், அதாவது நிலைவாசல் தீபம் ஏத்துவீங்கல்ல, அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு நீங்க உங்க அன்றாட வேலை பாருங்க. இந்த பரிகாரங்கள், இந்த வழிபாட்டு முறை எல்லாத்தையுமே மாலை 6, 7 மணிக்கு மேல செய்யலாம், தப்பில்ல. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இந்த 2 பொருட்கள் நிலைவாசல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க அன்றாட வேலை பாருங்க. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த 2 பொருட்களையும் ஒரு சிறிய கவர்ல போட்டு வீட்ல பூஜை அறையில வச்சுட்டு, மறுநாள் திங்கட்கிழமை காலையில தூங்கி எழுந்ததுக்கு பிறகு அந்த 2 பொருட்களையும் ஒன்றாக கலந்து உங்க வீட்ல மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு நீங்க போட்டுறலாம். அதுக்கு சந்தர்ப்பம் இல்ல அப்படிங்கிறவங்க ஆறு, ஏரி, குளம் மாதிரி தண்ணியில விட்டுக்கலாம். இல்ல செடி கொடிகளை கால் படாத மாதிரி போட்டுருங்க. அது ஈ எறும்புகள் சாப்பிட்டுரும். எக்காரணத்தை கொண்டும் அதை நீங்க பயன்படுத்த வேணாம். தண்ணியில தான் விடுங்கிற கட்டாயமும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு உகந்த இந்த ஒரு கிழமையில முருகப்பெருமானுக்கு உகந்த தேய்பிரை சஷ்டி விரதம் வந்திருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இந்த ஒரு தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியா குறைவதை நீங்க கண்கூடா பார்க்க முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.